செய்திகள் தொடர்கின்றன. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் சீன நாட்டு ஜாகரண்டா மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். சுற்றுலா தலங்களில் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊட்டியில் கடந்த 3 மாதங்களாக உறைபனி நிலவுவதால் பூக்கள் அழகாக பூத்து குலுங்கும் காட்சியை சுற்றுலா பயணிகள் பார்க்க முடியாமல் திரும்பி சென்றனர். இந்நிலையில் தற்போது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் சீன நாட்டு மலரான ஜாகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஊட்டியில் உறைபனி இருந்தும் இந்த ஜாகரண்டா மலர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பூத்து குலுங்குகின்றன. இதனை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். மரத்தை பத்தி விசாரிக்கும் போது சொன்னாங்க, இது சைனால இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்க மரம்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இல்லாம இதுல உள்ள பூக்கள் வந்து டிஃப்ரெண்டாவும் இருக்கு. கிரீன் கலர் மரத்துல ஒயிட் கலர்ல பூ இருக்கு. திருப்பூர் அருகே மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல மற்றொரு இடத்தில் பொதுமக்கள் அரிக்கன் விளக்கை கையில் ஏந்தி நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் அமல்படுத்தியுள்ள மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசு வழங்கும் கிரைண்டர் மிக்சி வேண்டாம், தடையில்லா மின்சாரத்தை கொடு என்று கோஷம் எழுப்பினர். இதனால் காங்கேயம் பகுதியில் அந்த வழியாக போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதேபோல மங்களம் நாள் ரோடு என்ற இடத்தில் பொதுமக்கள் மின்வெட்டை கண்டித்து அரிக்கன் விளக்கை கைகளில் ஏந்தி நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல கோவில்பட்டியில் 8 மணி நேர மின்வெட்டை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு தீப்பெட்டி தொழில் நிறுவனங்கள் மற்றும் அச்சகங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளன. 8 மணி நேர மின்வெட்டை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக நிர்வாகம் வந்த பிறகு பார்த்தோம்னா ஒரு நாளை காலையில 3 மணி நேரம் போது, சாயங்காலம் 3 மணி நேரம் போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகமாக இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் உத்தரவின்படி கட்சியின் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான உட்கட்சி தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தலைமை நிலையத்திலிருந்து ஒரு தேர்தல் பொறுப்பாளர் வீதம் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தலைமையில் மாநிலத்தின் 32 மாவட்டங்களிலும் 3ஆம் கட்ட உள்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் கழகத்தின் முன்னணியினரும் தொண்டர்களும் ஆர்வத்துடன் வந்து விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். நாகர்கோவில் அருகே திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஜீப்பில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விபத்தில் பலியானார்கள். மேலும் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கட்டிமாங்கடு கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் ஒரு ஜீப்பில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ள உறவினர் இல்ல திருமணத்திற்கு சென்றனர். ஆளூர் என்ற இடத்தில் ஜீப் வந்தபோது அந்த வழியாக வந்த வேனும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ஜீப்பில் இருந்த மனோகரன், அவரது மனைவி ராஜேஸ்வரி மற்றும் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றும் 4 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்கள் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமண நிகழ்ச்சிக்கு சென்றபோது ஒரே குடும்பத்தினர் 4 பேர் விபத்தில் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய வகுப்புகள் தொடங்க நடவடிக்கை எடுக்காத நாகர்கோவில் ஆயுர்வேத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். தமிழகத்தில் முதல் அரசு ஆயுர்வேத கல்லூரி மருத்துவமனை நாகர்கோவிலில் உள்ளது. 2009 10ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் 2011, 2012ஆம் ஆண்டுக்கான 48 மாணவர்கள் கவுன்சிலிங் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். ஒரு வாரத்தில் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் கல்லூரிக்கான கட்டணமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து அக்கல்லூரியில் 2011, 2012ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் தடை விதித்துள்ளது. எனவே புதிய வகுப்புகள் தொடங்க நடவடிக்கை எடுக்காத நாகர்கோவில் ஆயுர்வேத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத தமிழக அரசை கண்டிக்கும் வகையிலும் மாணவ மாணவியரும் அவர்களின் பெற்றோரும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் நேற்று மட்டும் 73 பவுன் நகைகள், 5 கிலோ வெள்ளி ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மூஞ்சிக்கல் என்ற இடத்தில் வசிப்பவர் அல்போன்ஸ். இவருடைய மனைவி சாரதா இருவரும் அங்குள்ள வெவ்வேறு பள்ளியில் ஆசிரியர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் வேலைக்கு சென்றனர். பின்னர் மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 34 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது. பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். திண்டுக்கல்லில் இருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் சாம் நகரைச் சேர்ந்த சிராஜுனிசா என்பவரது இல்லத்தில் 23 சவரன் நகை மற்றும் 20,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கீழாநிலைக்கோட்டையில் உள்ள ஒரு நகை கடையில் 16 பவுன் நகைகள் மற்றும் 5 கிலோ வெள்ளி, 10,000 ரூபாய் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இது பற்றி கே புதுப்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சர்க்கஸ் அரங்கில்தான் வீரர்கள் விதவிதமான சாகசங்கள் நிகழ்த்துவதை பார்த்திருப்போம். ஆனால் ராட்சத ராட்டினத்தில் 4 புறமும் பொருத்தப்பட்ட 4 வளையங்களின் மீது நிற்கும் வீரர்கள் ராட்டினம் சுழலும் போது அதில் நின்றும் குதித்தும் பலவிதமான சாகசம் புரிவதை பாருங்கள். கரணம் தப்பினால் மரணம் என்பதை பொருட்படுத்தாமல் அவர்கள் செய்யும் இந்த சாகசமும் ஆச்சரியம்தானே. கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் நாளை பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.